ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்ம நேட்டிவ் பிளேஸ் தான். நேட்டிவ் பிளேஸ்க்கு எதுக்கு வந்திருக்கோம்னா பொங்கல் வைக்க தான் வந்திருக்கோம். இப்போ ஏன் பொங்கல் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது ஒன்றும் இல்லை, நம்ம குலதெய்வத்துக்கெல்லாம் பொங்கல் வைப்போம் இல்லையா, அதுக்காக தான். நம்ம ஏன் இப்படி வைக்கிறோம் சொல்லிட்டு நம்ம அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கீதா, ஏன் இப்போ வந்து பொங்கல் வைக்கிறோம்? ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து பொங்கல்லாம் வந்து கேஸ்லேயே உள்ளேயே வச்சுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம குலதெய்வத்துக்கு வந்து இங்கே வைப்போமா. நம்ம பழக்கம் அப்படி தானே. ஆக்சுவலாக குலதெய்வம்ன்ற வந்து நம்ம வந்து கோயில் போக மாட்டோம். நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வேப்ப மரம். நான் ஃபுல்லாக காட்டுறேன் திருப்பி. இங்கே தான் வந்து எங்கள் குலதெய்வம். இவங்க தான் வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து இங்கே தான் இருந்தோம். இப்போ வந்து போயாச்சு. நான் வந்து ஃபுல்லாக காட்டுறேன் இங்கே எவ்வளோ மெமரிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, வேப்ப மரம்ன்றது எனக்கு காது குத்துனதாக இருக்கட்டும், மொட்டை அடிப்பாங்க இல்லையா பிறந்த உடனே, அதுவாக இருக்கட்டும், எங்கள் அக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே இங்கே தான் பண்ணாங்க. திஸ் பிளேஸ் ஹாஸ் ஸோ மச் மெமரி. அண்ட் நான் வந்து வீடெல்லாம் காட்டிட்டு பழைய வீடு எங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டிட்டு என்னென்ன மெமரிஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் பொழுது இருந்த வீடு. இப்போ இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, வரண்டான்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த பிளேஸில் தான் வந்து நாங்கள் வந்து சாப்பிடுவோம். நைட்டானால் வந்து அந்த காலத்துலலாம் இங்கே தான் வந்து தூங்குவோம். நைட்டானால் எல்லோரும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக பாய் போட்டுட்டு, அப்புறமா தீபாவளி பொங்கல் அப்படிலாம் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே ரிலேட்டிவ்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இங்கே தான் வந்து விளையாடுவோம், கேதர் பண்ணி சாப்பிடுவோம், ஃபன் பண்ணுவோம், என்னென்னவோ பண்ணியிருக்கோங்க ஐஸ் இந்த பிளேஸு. இப்போ வந்து நம்ம வீட்டு மொட்டை மாடியில் தான் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ வந்து மழை பெய்யுது, இங்கே வெயிலெலாம் அடிக்கும்போது வந்து அப்போல்லாம் வந்து இங்கே தான் வந்து சாப்பிடுவோம். இங்கேயும் வந்து நல்லா தூங்கலாம். அப்போல்லாம் வந்து ஏசி அதெல்லாம் இல்லை இல்லையா, இங்கெல்லாம் வந்து நல்லா செம்மையாக காற்று வரும், இங்கெல்லாம் தூங்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நம்ம வீட்டோட பின்னாடி சைடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் நம்ம வீட்டோட பேக் சைடு. ஃபுல் செடி. அப்போல்லாம் வந்து இங்கே கொய்யாக்கா செமையாக இருக்கும், இந்த கொய்யாக்கா செடியில். இப்போல்லாம் இல்லை. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ரிலேட்டிவ் வீடு தான். இங்கேருந்து இங்கே குதிச்சு வர அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்புறமா இந்த இடம் இருக்கு இல்லையா கீழே, இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து எங்கள் அம்மாவும் நானும் உட்காந்துப்போம். ஈவினிங் ஆனால் உட்காந்து நீ படிச்சுட்டு எங்கன்னா விளையாடுப்போ அப்படின்வாங்க. அப்போ என் ஃப்ரெண்ட்லாம் வந்து ஒப்பிஸ்டமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆன இடம்லாம் இது இருக்குது, நிறைய இருக்குது காய்ஸ். இங்கே ஃபுல்லாகவே நாங்கள் சின்ன வயசு அப்போ செம்மையாக விளையாடினது நிறைய இருக்குது. இங்கே வந்து நாங்கள் மலையில் நனைஞ்ச நாட்களும் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து ஃபுல் வீட்டு அப்புறமா வந்து மலையில் நனைவோம், தண்ணி பிடிச்சி ஊற்றிப்போம். அப்போல்லாம் வந்து நீங்கள் யாரெல்லாம் எங்கூட கனெக்ட் ஆகுது. சைல்ட்ஹுட் டேஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல் இல்லை, தெரியல, இது சம்திங் ஸ்பெஷல், எமோஷ்னல், செம்மையாக இருக்குல்ல. யாருக்கெல்லாம் வந்து சின்ன வயசாகவே இருந்திருக்கலாமோ, எதுக்கு வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் கஷ்டம் வந்துடா. அங்கேருந்து நம்ம இங்கே வரைக்கும் வந்து அதெல்லாம் வந்து இங்கே பஸ்ஸஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ தீபாவளிலாம் வந்துடுச்சுன்னா எங்கள் அப்பா வந்து பெரிய அப்படியே 20,000 10,000 பட்டாசு அப்படியே பெரிய பாக்ஸாக வாங்கிட்டு வந்து வச்சுருவார். பசங்களாம் சேர்ந்து இந்த இடம் ஃபுல்லாக நைட்லேருந்து காலையில் வரை வெடிச்சிட்டே இருப்போம். தீபாவளி ஆன அப்புறம் கூட நாங்கள் வெடிச்சிருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நம்ம பொங்கல் வைக்கிறதுக்காக கல்லுலாம் வச்சு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. கோலம் இப்போ போட்டதா, கோலம் போட்டாச்சு. வந்து ஸ்வீட் பொங்கல் பண்ணுறீங்களா இல்லை சக்கரை பொங்கலா? ஏன் சக்கரை பொங்கல் வைக்கல? நம்ம குலதெய்வத்துக்கு சாதா பொங்கல், சக்கரை பொங்கல் எல்லாம் வைக்கணும். ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? எங்கள் பசங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம சாமி மரத்துக்கு வந்து மஞ்சள் பூசிட்டு இருக்கோங்க. இதுதான் காய்ஸ், எப்போ தண்ணி வருதோ, எப்போ தண்ணி விடுறாங்களோ அப்போ மட்டும்தான் கேனாக பிடிச்சி வச்சுக்க முடியும். இப்போ தான் வந்து டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு, மோட்டர் போட்டால் தண்ணியும். அப்போல்லாம் வந்து இந்த ஒரு டேப்பில் தண்ணி வந்தால் குண்டாக பிடிச்சி வச்சுக்கணும். வந்து நம்ம எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து இப்போது வாழையில் இருக்க தான் போய்ட்டு. ஹாய், இது வந்து நம்ம தீக்ஷிதா. நான் வந்து சின்ன வயசுலேயே உங்களை பார்த்தேன் பிறந்தப்போ. பட் இப்போ வந்து வளர்ந்துட்டாங்க, 8th படிக்கிறாங்களாம்.
இது எங்கள் அக்கா. எனக்கு இவங்கள ஞாபகம் இல்லை சுத்தமாக. ஆனால் பார்த்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இன்னும் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. பார்த்த ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஆனால் அது வந்து ஞாபகமே வரல எனக்கு. யாருக்கா இருந்தாலும் அப்படிதாங்க ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நம்ம சின்ன வயசில் பார்த்து தான் அவங்களுக்கு ஃபீல் இருக்குன்றது. ஏன்னா இவங்க வந்து நம்ம கூட விளையாடி இருக்காங்க. இவங்க சிஸ்டர் வந்து இன்னும் எனக்கு ஃப்ரெண்டு. அவங்க வந்து வீட்டில் இல்லை, ஆஃபீஸ் போயிருக்காங்க போல். அவங்களும் வந்து நான் இன்னொரு நாளைக்கு காட்டுறேன். இவங்க வந்து அவங்க அப்பா அண்ணா சிச்சிதா அவங்க அப்பா. இது மாமா பொண்ணு, இது என் பொண்ணு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இனி வர வீடியோலெல்லாம் நல்லதாக இருக்கிற மாதிரி சக்ஸஸ் பண்ணுவோம். ஓகே. புது புது ரெசிபிங்கெல்லாம் அக்கா சேனலில் பாருங்கள், நல்லா வரும். அதே மாதிரி நீங்களும் பார்த்து நீங்களும் செய்யுங்க, நல்லா இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கும். அப்புறம் என்கரேஜ் கொடுத்தா தான் எங்களுக்கும் உங்களுக்கு உற்சாகமாக பண்ணி கொடுத்தீங்கன்னா நாங்களும் நல்லா பண்ணுவோம். சரிங்களா? நீங்களாம் வந்து என்ன எப்போ பார்த்தீங்க? சின்ன வயசில் பார்த்தது. சின்ன வயசில் பார்த்தது. ஆனால் நடுவில் அவங்க வீட்டுக்கெல்லாம் போகும்போது நடுவில் பார்ப்பேன் நான். ஆனால் இப்போ வந்துருக்கிறத பார்த்தா அதிசயமாக இருக்குது. வந்துருக்குறாங்க அவங்களுக்கு. அண்ணா வந்து பார்த்த உடனே அவங்களுக்கே தெரியல யார் இது, இன்னும் காத்து இந்த பக்கம் வீசுது, மழை எல்லாம் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் சரி. இவங்க தான் வந்து நாங்கள் வந்து விளையாடிட்டு இருக்கும்போதே எங்கே போறீங்க வாங்க வாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஜாலியாக இருக்கும். அந்த இல்லை சின்ன வயசுலலாம் சமாளிக்கவே முடியாது தானே எங்களை. இன்னும் கேட்டிங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் போடுறேன் வந்தேன்னா. பெருசாக பண்ணலாம். ஓகே, பாய் பாய். சரி, இதெல்லாம் வந்து நான் வந்து இருக்கும்போதெல்லாம் இது கிடையாது. இப்போ தான் வந்து பண்ணியிருக்காங்க போல. இங்கே என்னென்ன பூச்செடி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாமா? நம்ம அக்கா வீட்டில் வாங்க. சொல்றியா? சொல்றேனே. ஃபர்ஸ்ட் இதுதான் வெத்தலைப்பாக்கு. வெத்தலைப்பாக்கு செடியா? வெத்தலைப்பாக்கு செடி. இங்க வந்து மருதாணி செடி. மம்மிக்கு எப்பெல்லாம் ஆசை வருதோ பெருசா வச்சிருக்காங்க. மம்மிக்கு எப்பெல்லாம் ஆசை வருதோ இல்ல அக்காவுக்கு எப்பெல்லாம் ஆசை வருதோ நாங்களா அதை அரைச்சு நேச்சுரலா போட்டுப்போம் மருதாணி எல்லாம். சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் அப்புறம் வந்து இது என்ன செடிடா? இது வந்து சங்குப்பூ செடிக்கா. டெய்லியும் சாமிக்கு படைப்போம் நாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து செம்பருத்தி செடி. அந்த பக்கம் இருக்கிறது அதுவும் நாங்க சாமிக்கு படைப்போம். வீடு முன்னாடியும் ஒரு எல்லோ கலர் பூ இருக்கு. ஆமா, அதுவும் நாங்க சாமிக்கு படைப்போம். அதுவுமே செமையா இருக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் வெளியில போன அப்புறமா. இது வந்து வாழை இலை. நாங்க எப்பவுமே தட்டு யூஸ் பண்ண மாட்டோம் அவ்வளவா. எப்பவுமே வாழை இலை தான் யூஸ். இது எங்களோட எலும்பிச்சை மரம். இதுல வந்து லெமன்ஸ் காய்க்கும் நிறைய. ஆனா இப்ப சீசன் இல்லைனால நாங்க இது அவ்வளவா பறிக்கிறது இல்லை. அதுக்கு இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னா இது வந்து கொய்யாக்கா செடி. இங்க வந்து இங்கேயும் சீசன் இல்லை இப்போதைக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் பறவைங்க வந்து சாப்பிடும். இன்னும் நிறைய இருக்கு காய்ஸ். இங்க இன்னும் நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. நான் இன்னொரு நாள் வரும்போது ஃபுல் டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். அக்கா, உங்க சைல்ட்ஹுட் பத்தி எப்படிலாம் இருக்கும்? உங்க அக்கா கிட்ட பேசிருக்கியா இந்த சைல்ட்ஹுட் டேஸ் பத்தி? என்ன சொல்லியிருக்காங்க? சண்டை போடுவாங்களா, அடிச்சு பிடிச்சி எப்படியாச்சும் சண்டை போடுவாங்களா, ஆனா அடுத்த செகண்டே போய் பேசி ஊர் சுத்த ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆக்சுவலாக இங்கே எப்படின்னா வந்து நானும் இவங்க அக்கா தான் எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து பக்கத்து வீடு தான். நாங்களாம் வந்து என்ன பண்ணுவோம்னா காலையில் ஒரு 9 o'clock கிளம்பிட்டோன்னா அது வந்து 2 o'clock லஞ்ச் சாப்பிடணும் இல்லையா, அதனால வந்துடுவோம். இப்போ வந்து இவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நாங்கள் வந்து 2 o'clock மறுபடியும் லஞ்ச் சாப்பிட்டு 2:30 மறுபடியும் கிளம்பிடுவோம் விளையாடுறதுக்கு. நிறைய பசங்களாம் இருப்பாங்க. அப்போல்லாம் வந்து 5 ரூபாய் இருந்தாலே பெரிய விஷயம். ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வந்து உட்காந்து நாங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்போல்லாம் காய்ச்சலாம் செமையாக விளையாடுவோம். மறுபடியும் வீட்டுக்கு 5 o'clock வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மறுபடியும் போயிட்டு 8 மணிக்கு வருவோம். இதெல்லாம் சொல்ல கொஞ்சம் ஜெலஸாக இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க பசங்க வந்து வீட்லேயே இருக்காங்க இல்லையா, விளையாடுறதுக்கும் யாருமே இல்லை இங்கெல்லாம் ஃபுல்லாக. அதுதான் நான் இப்போ வந்து இங்கே வந்ததுனால அவங்க சொல்கிறாங்க, ஓ நீங்கள் தான் த்ரிஷாவா அடிக்கடிக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பேசுப்பா இருங்கக்கா. இது அப்புறம் 5 rupeesக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கிடைக்கிறது எனக்கு இப்போதான் தெரியுது. இங்கெல்லாம் 5 rupeesக்கு பூமர் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். 250 பைசே அப்போல்லாம். 250 பைசேவா? ஆமாம். இப்போல்லாம் இப்போ இவங்க சொல்கிறதுக்கு அப்புறம் தான் 250 பைசேக்கெல்லாம் சிப்ஸ் வாங்குவோம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு ஷாக்கு. என்னது 5? நீங்கள் வந்து சைல்ட்ஹுட் டேஸில் கிட்ஸ் ஃபன் ஒன்று சாப்பிட்ருக்கீங்களா? இப்போ நீ கிட்ஸ் ஃபன் பார்த்துருக்கியா? அட்லீஸ்ட்டு கிட்ஸ் ஃபன், அப்புறமா அந்த இழந்த பழம்லாம் பேக்கெட்டில் இருக்கும், அப்புறமா அந்த புளி ஜாம் யாரெல்லாம் சாப்பிட்ருக்காங்க? இந்த வீடியோ பற்றி யாருக்கெல்லாம் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். ஆனால் அவங்க தான் புளிப்பு ஜாம் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு பார்த்தா ஆனால் இவங்க 2 பேரும் இப்போவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆமாங்க, இது உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஐயோ இன்னும் நிறைய மெமரிஸ்லாம் வருது. அவங்க இல்லை ஆக்சுவலாக. நான் வந்து இன்னொரு நாள் வந்தால் நான் உங்களுக்கு போடுறேன். பாய் பாய். பொங்கல் வந்து ரெடி ஆச்சு. இப்போ வந்து நம்ம சாமியும் ரெடி ஆகிட்டாங்க. மஞ்சள் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. இது நாளைக்கு போட்டுருக்கோம்.
சாமிலாம் நம்ம நல்லா கும்பிட்டாச்சு, எல்லாருக்கும் சேர்த்து நானே வேண்டிக்கிட்டேன். நீங்களும் நல்லா பாசிட்டிவாக நல்லா சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. ஜாலியாக இருங்க. பை பாய்.